எனக்குன்னு வாழ்க்கையில யாருமே இல்லைன்னு நினைச்ச நேரத்துல கடவுள் எனக்குன்னு ஒரு குடும்பத்தையும் கொடுத்து ஒரு பெரிய பொறுப்பையும் கொடுத்திருக்காரு. அது நிறைவேற்ற நான் எதிர்கொள்ற சவால்கள்ல எனக்கு வெற்றி கிடைக்கணும்னு நீங்க தான் ஆசீர்வாதம் கொடுக்கணும் குருஜி. ராஜகுமாரி, நீ நடத்த போற இந்த தர்ம யுத்தத்துல நிச்சயமா உனக்கு தான் வெற்றி. கஷ்டம் வரும்போது நீ இந்த காசி விஸ்வநாதரை நினைச்சுக்கோ. அவர் உனக்கு நிச்சயம் நல்ல வழியை காட்டுவார். Hi Preeti, your surprise gift. என்ன பேராசை பிடிச்சவன் நினைச்சியா? சின்ன வயசுல இருந்து எவ்வளவு ஆடம்பரமா சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் உனக்கு கூட கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. எப்பவுமே ஒருத்தருக்கு கமிட்மெண்ட் வரும்போதுதான் தனக்குள்ள சம்பாதிக்கணுங்கிற வெறி வரும். அப்படி நீ சம்பாதிச்சு பிசினஸ்ல ஒரு தனி இடத்தை பிடிக்கணுங்கிற நல்ல எண்ணத்துலதான் இப்படி நான் கிஃப்ட் கேட்டேன். ஆனா எல்லாமே வேஸ்ட். இனி உன் கிஃப்ட் வேண்டாம், நீ என்ன பார்க்க வராத. ஏய், ஏன் இப்படி கோவப்படுற? கோவம் உன் குடும்பத்துக்கு மட்டும் தான் சொந்தமானதா என்ன? Sir, order please. What do you need, Preeti? 2 cappuccino. Okay, sir. வீட்ல அம்மா எவ்வளவு கோவமா இருக்காங்க தெரியுமா? உங்க அப்பா பாட்டுக்கு ரொம்ப பேசியிருக்காரு. நிச்சயதார்த்தத்தை கேன்சல்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு நீ வாயை மூடிட்டு நின்னுட்டு இருந்தியா? இல்ல, உனக்கு வெக்கமா இல்ல? எங்க அம்மாவை பார்த்து வெளியே போன உங்க அப்பா சொல்லியிருக்காரு. நீ அவர் கூட சண்டை போடாம அத வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தியா? அப்படின்னா உனக்கு என்ன விட உங்க அப்பா தான் ஒஸ்தியா போயிட்டாரு இல்ல? பிரீத்தி, பேசாத. உன் சமாதானம் எதுவுமே எனக்கு தேவையில்ல. உடனே உங்க அப்பா வந்து எங்க அம்மா கிட்ட நடந்ததுக்கெல்லாம் சாரி கேட்டு சமாதானப்படுத்த சொல்லு. அது முடியாது பிரீத்தி. ஏற்கனவே வீட்டுல பிரச்சனை. அப்பா என்கிட்ட கோச்சுக்கிட்டு காசி கிளம்பி போயிட்டாரு. நாங்க எவ்வளவு தடுத்து பார்த்தோம், அதே மீறி கிளம்பி போயிட்டாரு. அவர் எப்படி உங்க அம்மா கிட்ட சாரி கேட்க வைக்க முடியும்? அப்போ ஒண்ணு செய், நீ வந்து எங்க அம்மாவை பாரு. Sir, your order. Thank you. ரமேஷ், நீ எனக்கு வேணும். நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழி, நீ வந்து எங்க அம்மாவை மீட் பண்ணணும். இல்ல அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஏடாகுடமா முடிவு எடுத்துருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓகே, இப்பவே உங்க வீட்டுக்கு கிளம்பி போலாம். அத்தை கிட்ட எப்படியாவது பேசி நான் கன்வின்ஸ் பண்றேன். வா ரமேஷ், நீ உட்காரு, நான் அம்மாவை கூப்பிடுறேன். எது கூட்டிட்டு வந்திருக்க? போ சொல்லு முதல்ல. அம்மா, என்னம்மா பேசுறீங்க? ஏய், சும்மா இரு. என்ன, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? என் பொண்ணு வந்து கூப்பிட்டதும் ஈன்னு பல்ல காமிச்சிட்டு வந்துட்டீங்களா? வெளியே போங்க முதல்ல. அத்தை, நீங்க கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை சமாதானப்படுத்த தான் நான் இங்க வந்தேன். சமாதானமா? நமக்குள்ள என்ன வேர்ல்டு வாரா நடந்துகிட்டு இருக்கு?
சமாதானப்படுத்த. உங்க சமாதானம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. முதல்ல வெளியே போங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் இன்னும் என் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்கு. அத நீங்க என்ன சமாதானப்படுத்தி குளிர வைக்கவா முடியும்? என்ன பார்த்து உங்க அப்பா என்ன சொன்னாரு? உங்க சித்தப்பா செத்ததுக்கு நான் தான் காரணமா? வாய் கூசாம அப்படி சொல்றாரு. உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, உங்க சித்தப்பா செத்ததுக்கு நானா பொறுப்பு? நான் தெரியாம தான் கேக்குறேன். என் பொண்ண பணக்கார பையனுக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா? என் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வர்றதுக்கு முன்னாடி உங்க பொசிஷன் என்ன? வேலைக்காரனோட பையன் தானே நீங்க? என் பொண்ணு காதலிச்சிட்டாளேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் என்ன இருக்குன்னு என் பொண்ணை கேட்டு வந்திருக்கீங்கன்னு உங்க அப்பா கிட்ட கேட்டேன். அதனாலதான் உங்க சித்தப்பா எல்லாத்தையும் கொடுத்துட்டு காசிக்கு போய் உயிரை விட்டுருக்காரு. அதுக்கு நானாப்பா காரணம்? உங்க லெவல வசதிக்கணும்னு நீங்க போய் உங்க சித்தப்பா கால்ல விழுந்து சொத்தை புடுங்கிட்டு அவரை சாகடிச்சிட்டீங்க. இதுக்கு உங்க அப்பா கிட்ட நான் தேவையில்லாம பேச்சு வாங்கணுமா? அத்தை, என்னால எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. என் சித்தப்பா செத்ததுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லதான். ப்ளீஸ் அத்தை, நீங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்து கல்யாண பேச்சு ஆரம்பிங்க. அப்பா வீட்டுல இருப்பான்னு யோசிக்கிறீங்க. இப்ப அப்பா வீட்டுல இல்ல, காசிக்கு போயிருக்காரு. அத்தை ப்ளீஸ் அத்தை, வீட்டுக்கு வாங்க அத்தை. நிறுத்துங்க. எந்த முறையை வச்சு வார்த்தைக்கு வார்த்தை அத்தை அத்தைன்னு கூப்பிட்டு இருக்கீங்க? நான் என்ன என் பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுத்துட்டேனா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. என் மக பிரீத்திய உங்களுக்கு நான் கட்டி கொடுக்க மாட்டேன். என் தகுதிக்கு தகுந்த மாதிரி பெரிய இடத்து பையனா பார்த்து பிரீத்திக்கு நான் கட்டி கொடுக்க போறேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க போலாம். பிரீத்தி, உள்ள போ. இன்னும் ஏன் நிக்கிறீங்க? போங்க. ரமேஷ், இது ஒரு நல்ல சான்ஸ். இப்படியே ஓடி போயிடுங்க. நான் மாட்டிக்கிட்ட மாதிரி நீங்களும் இங்க வந்து மாட்டிக்காதீங்க. உங்க அப்பா தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லதான் பண்ணிருக்காரு. போயிடுங்க. அடடடடா, என்னம்மா காய்கறி வெட்டுறமா? நீ ஆபரேஷன் தியேட்டர்ல கத்திய பிடிக்கிறியோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா காய்கறி வெட்டுறதுக்கு என்னம்மா கத்திய பிடிக்கிற? பேசாம நீ இதையும் உன் தொழிலா வச்சுக்கோ. செம்ம தொழில், சூப்பரா இருக்கும். அடி பாவி, என்ன ஒழுங்கா வேலை செய்ய விடுறியா? ஜாஸ்தி ஆயிடுச்சு உனக்கு. வெட்டு வெட்டு வெட்டு. ஏ நந்தினி, சீக்கிரம்டி. நீ இப்பதான் காயே நறுக்க ஆரம்பிச்சிருக்க. எனக்கு எப்ப சமைச்சு கொடுப்ப? எனக்கு பசிக்குது. ஏன் சொல்ல மாட்டேன்? நான் தனியா சமைச்சிட்டு இருக்கேன்ல, வந்து ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல. இரு, இன்னொரு 10 நிமிஷத்துல ரெடி பண்றேன், நீ போய் வெயிட் பண்ணு. நானா இருந்தா எப்பவோ சமைச்சு முடிச்சிருப்பேன். ஆமா ஆமா, எனக்கு தான் தெரியுமே உன் சமையல பத்தி. அன்னைக்கு பண்ணியே 2 நிமிஷத்துல பண்றேன்னு நூடுல்ஸ் வாங்கி செஞ்ச, அப்படிதானே? நீ போய் வெளியே வெயிட் பண்ணு, அப்பதான் என்னால சமைக்க முடியும். இல்ல இல்ல, நான் இங்கதான் இருப்பேன். போக மாட்டேன். நீ முதல்ல வெளியே போய் சொல்றேன்ல. போ போ. ஹே, அம்மா வந்துட்டாங்க பாரு. அம்மா, என்னம்மா எப்ப வந்தீங்க? என்ன ஒண்ணுமே பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்னம்மா சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? காசிக்கு போயிட்டு 2-3 நாள்ல வரேன்னு சொல்லிட்டு போனீங்க. 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. எங்களை விட உங்களுக்கு காசி ரொம்ப பிடிச்சு போச்சா? அம்மா, நீங்க இல்லாம நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ரவுடி பசங்க கலாட்டா பண்ணப்போ பயந்துட்டோமா. நல்ல வேலை, இப்போது நீங்க வந்துட்டீங்களே. ஏமா, டாடி என்னவோ குலதெய்வத்தை பாக்குறதுக்கு காசிக்கு போவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அங்க போனதும்
எங்க 2 பேரையும் மறந்து போயிட்டீங்க இல்ல? என்னம்மா நாங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கோம், நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. டாடி எங்க? வெளியே இருக்காரா? வெளியே ஆட்டோ காசு கொடுத்துட்டு இருக்காரா? டாட் டாட் என்னம்மா டாடி வெளியவும் இல்ல, எங்கதான் போயிருக்காரு? அம்மா, ஒருவேளை உங்களை இங்க விட்டுட்டு பெரியப்பாவை பார்க்க போயிருக்காரா? என்னம்மா ஏன் கண் கலங்குறீங்க? அம்மா, என்னாச்சுமா? அம்மா, உங்களுக்கு தலைவலிக்குதா? நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? என்னம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? கண்ணெல்லாம் கலங்கி இருக்க. டாடி எங்க? பெரியப்பா வீட்டுக்கு போயிருக்காரா? அதான் அவங்க கேட்டது எல்லாத்தையுமே டாடி கொடுத்துட்டாரேம்மா. இன்னும் என்ன பிரச்சனை பண்றாங்க? அம்மா நந்தினி, நீ டாடிக்கு ஃபோன் பண்ணு, அவர்கிட்டயே பேசிக்கலாம். நந்தினி, அப்பா கிட்ட பேச முடியாது. பேச முடியாதா? ஏமா? சொல்லுமா, அப்பா ஏன் பேச மாட்டாரு? அவரு நம்ம பேச்சு கேட்க முடியாத இடத்துல இருக்காரு. என்னம்மா சொல்ற நீ? புரியுற மாதிரி சொல்லு. என்னம்மா என்னாச்சு? அம்மா, அம்மா என்னம்மா ஏன் அழற? என்னாச்சுமா? என்னன்னு சொல்லுமா. என்னாச்சுமா? அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டாடிக்கு என்னாச்சு சொல்லுமா. என்னாச்சுமா? சொல்லுங்கம்மா, சொல்லு. அவரு அம்மா அம்மா சொல்லுங்கம்மா, என்னாச்சு? அம்மா டாடி எங்கம்மா? டாடிக்கு என்னமாச்சு? நம்மளெல்லாம் அனாதையாக்கிட்டு போயிட்டாரு. அப்பா, நான் நம்ப மாட்டேன். டாடி இருக்காத. இல்லம்மா, காசிக்கு போக மாட்டேன்னு சொன்ன மனுஷன் இப்போ காசில இருந்து திரும்பி வராத இடத்துக்கு போயிட்டாரு. டாடி அம்மா ஏம்மா டாடி போயிட்டாரு? எனக்கு டாடி பார்க்கணுமா? டாடி இப்படி போயிடுவாரு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. ஏம்மா இப்படி பண்ண? டாடி அம்மா அம்மா என்னால இதை நம்பவே முடியலம்மா. எங்களால பெரிய ஆளாக்கி காட்டுறேன்னு சொன்னார்லம்மாப்பா. எப்படிம்மா எங்களை பெரிஞ்சு இப்படி அம்பாடி விட்டுட்டு போக அவருக்கு எப்படிம்மா மனசு வந்துச்சு? எப்படி மனசு வந்துச்சு? ஏம்மா ஏம்மா நமக்கு மட்டும் எல்லா கஷ்டமும் வருது? எல்லாத்தையுமே இழந்துட்டோம். இப்போ டாடியும் நம்மள விட்டு போயிட்டாருப்பா. அந்த கடவுளுக்கு நம்ம மேல எந்த இறக்கமுமே இல்லையா? அம்மா, இப்போது சொல்லுங்கம்மா, அப்பாவுக்கு என்னம்மா ஆச்சு? எப்படிம்மா அவர் நம்மள விட்டு போனாரு? உடம்பு சரியில்லையாம்மா? இல்ல இல்ல ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம்மா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கம்மா. 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் ஃபோன் பண்ணிருந்தேன்மா. அப்போது நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாம்லம்மா. ஏம்மா சொல்லல? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
சாமியை பாக்குறதுக்கு தான் காசிக்கு போனோம். ஆனா அங்க என்னங்க நெல்லு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை நான் எங்க எல்லாம் தேடுறது? ராஜலட்சுமி, இந்த கங்கா நதியோடய நான் போயிடுறேன். ஐயோ, என்னங்க நீங்களே போயிட்டா நான் மட்டும் எதுக்குங்க உயிரோட வாழணும்? நானும் உங்க கூட வரேங்க. இவ்வார்த்தைக்கு மதிப்பு கொடு. யாரையுமே வாழ வைக்க முடியாத நான் தான் இந்த கங்கையோட போகணும். நீ நம்ம குழந்தைகளை காப்பாற்றணும், புரியுதா? வரேன் ராஜலட்சுமி. விதி வந்து உங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு போல. அவரு தானாவே தன் முடிவை தேடிக்கிட்டாரு. டாடி, எப்படி அவர் கிடைப்பாருன்னு போலீஸுக்கு புகார் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அவர் உடனே கங்க முதலிங்க சாப்பிட்டுருக்கோன்னு போலீஸ் வந்து சொன்னாங்க. அம்மா, அப்பா தற்கொலை அம்மா பண்ணிக்கிட்டாரு. இப்படி ஒரு கோழை அம்மா எங்க அப்பா. அவரை நினைச்சு நம்ம எதுக்கு அழணும்? இப்படி கோழத்தனமா நம்மள பத்தி ஒரு நிமிஷம் கூட நினைக்காம தற்கொலை பண்ணிக்கிட்டவரை நினைச்சு நாம எதுக்கு அழணும்? அன்னைக்கு என்னமோ பெருசா பேசினாரு, எம்மள நம்பிக்கை இல்லையான்னு கேட்டாரு. இப்ப அந்த நம்பிக்கை எல்லாம் ஏமாத்திட்டு நம்மள விட்டு போயிட்டாரேம்மா, நம்மள விட்டு போயிட்டாரே. நான் நினைச்சு கூட பாக்கலம்மா. இப்படி எல்லாத்தையும் தாரவாத்து கொடுத்துட்டு நம்மள அனாதை மாதிரி தனியா அம்பான விட்டுட்டு கங்கையில இறங்கி தற்கொலை பண்ணிக்க அவருக்கு எப்படிமா மனசு வந்தது? நான் கொஞ்சம் கூட இப்படி பண்ணிக்குவார்னு நினைச்சு கூட பாக்கலம்மா. அப்பா மட்டும் ஆத்துல இறங்கி உயிரை விடலம்மா. நம்ம எல்லாரையும் அனாதிக மாதிரி நட்டு ஆத்துல விட்டுட்டு உயிரை விட்டுருக்காரு. எவ்வளவு பெரிய கோழத்தனமா இது! என்ன நந்தினி நீ பேசிட்டு இருக்க? டாடி எவ்வளவு வேதனையில இருந்திருந்தாருன்னா அப்புறம் இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பாரு. ஏன் நந்தினி, டாடியை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? இதுக்கு மேல என்ன சுஜா புரிஞ்சுக்கணும்? நம்ம மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம தன்னோட சொத்தை எல்லாத்தையுமே பெரியப்பா குடும்பத்துக்கு தாரவாத்து கொடுத்தாரு. அப்பா கூட நாம அவரை எதிர்த்து பேசாம அவர் பின்னாடி அவரை நம்பி வந்தோம். அந்த நம்பிக்கையை பாழாக்கிட்டு நம்மள இப்படி அம்போடு தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. இதுக்கு மேல அவரை பத்தி என்ன புரிஞ்சுக்கணும்? வேண்டாம் நந்தினி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத நந்தினி. டாடி நமக்காக எவ்வளவு செஞ்சிருக்காரு, அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப அவரு உயிரோடவே இல்ல. இதுக்கு மேலே அவரை பத்தி குத்த சொல்லி பேசிட்டு இருக்க. நமக்கு செஞ்சதெல்லாம் விட சுஜா. அங்க பாரு அம்மா முகத்தை. அவங்க இத்தனை வருஷமா எப்படி மங்களகரமா மகாலட்சுமி மாதிரி இருந்தாங்க. அவர் எடுத்த இப்படி கோழத்தனமான முடிவால அவங்க எப்படி அமங்கலமா உட்கார்ந்து இருக்காங்க பாரு. அம்மா முகத்தை என்னால இப்படி பார்க்க முடியல சுஜா, என்னால பார்க்க முடியல. அம்மா, எப்படி மண்ணு உங்களை இப்படி பார்ப்பேன்?